தலைமைக்கே சிக்கல் வரும் என்ற அச்சத்தால் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டுள்ளார் என முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார், விவரங்கள்? மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார். பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது என்றும் அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கி விட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பழனிசாமிக்கும் வேறு வழி இல்லை என்றும் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கு சிக்கல் வரும் என்று பயப்படுகிறார் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதனால் பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். நாம் அதே போல அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுங்கள் என்று அமைச்சர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சியாக வார்டு வாரியாக சென்று மக்கள் குறைகளை கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தடங்கள் எப்போதும் நமக்கு இருக்கும் என்றும் அதை உங்களிடம் இருக்கும் உழைப்பால் வெல்லுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் என்று முதலமைச்சர் மாவட்ட செயலருக்கு அறிவித்திருக்கிறார். நாம் எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம்தான் என்றும் அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக அசிங்கப்படுத்த நினைப்பார்கள் என்றும் அவர்களது அரட்டல் மிரட்டல் உருட்டல் எல்லாம் அனைத்தும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட செயலர்களுக்கு முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமாக கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் இனிமேல் தங்களுடைய மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் என்றும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி வாரியாக சென்று மக்கள் குறைகளை கேட்க வேண்டும் என்றும் வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகமே முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும் திறமை வாய்ந்தவர் நிறுத்தப்படுவார் என்றும் அவரை சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவராக தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது உங்களது கடமை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய நிலையில 200 சட்டமன்ற தொகுதி இலக்கு என்று ஏற்கனவே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகமே முடிவு செய்யும் என்றும் வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் திறமை வாய்ந்தவரே வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவராக உழைக்கக்கூடியவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பேசி வருகிறார். கோகுல், கட்சியை பலப்படுத்துவது, தேர்தலுக்கு தயாராவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்பட்டது என்றாலும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்களையும் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது விரிவாக என்ன பேசப்பட்டிருக்கிறது கோகுல்? நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது குறித்து ஏற்கனவே நாம் சொன்னது போல இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். தற்பொழுது முதலமைச்சர் அது குறித்து பேசி வருகிறார். இந்த கருத்துக்களை அதாவது இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்மிடையே